ஹாய், வெல்கம் டு ஹைட்ராலிக்ஸ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர், அதாவது 2.1 ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்த்துக்கலாம். சாப்டர் 2.1 ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதில் உள்ள ப்ராப்ளத்துக்கான ஃபார்முலாவை கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் மீன்ஸ் குவான்டிட்டி பெர் செகண்ட், தட் இஸ் மீட்டர் கியூப் பெர் செகண்ட் அதனுடைய யூனிட். ஃபார்முலா Q is equal to A into V. மீட்டர் கியூப் பெர் செகண்டை கியூமெக்ஸ்னு சொல்லலாம், தட் இஸ் கியூபிக் மீட்டர் பெர் செகண்ட்ஸ். அதில் ஏ வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பைப், அது மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. தென் V ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லிக்யூட் இன் மீட்டர் பெர் செகண்ட். இந்த டிஸ்சார்ஜை கொஸ்டினில் கேட்கும்போது எல்பிஎஸ்ல கேட்பாங்க ஆர் எல்பிஎம்மில் கேட்பாங்க. அதர்வைஸ் கொஸ்டினில் கொடுக்கும்போதும் டிஸ்சார்ஜினுடைய வேல்யூவை எல்பிஎஸ் அண்ட் எல்பிஎம்மில் கொடுப்பாங்க. அதனால் அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்பிஎஸ் மீன்ஸ் லிட்டர் பெர் செகண்ட், எல்பிஎம் மீன்ஸ் லிட்டர்ஸ் பெர் மினிட். இப்போ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். therefore 1 மீட்டர் கியூப் பெர் செகண்டை எல்பிஎஸ்சில் கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா மீட்டர் கியூப் பெர் செகண்ட், இங்கேயும் லிட்டர்ஸ் பெர் செகண்ட், மீட்டர் கியூபை மட்டும் கன்வெர்ட் பண்ணால் போதும். இப்போ மீட்டர் கியூப் பெர் செகண்டை எல்பிஎம்மில் கன்வெர்ட் பண்ணணும்னா 60,000 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் மீட்டர் கியூபை லிட்டர்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு 1000 டிவைட் பை செகண்ட்ஸ் இருக்குது, இங்கே டிவைட் பையில் மினிட் இருக்குது. அதனால் மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60 கொண்டு மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. தென் அப்படியே ரிவர்ஸில் எல்பிஎஸ்ஸை மீட்டர் கியூப் பெர் செகண்டாட்டு கன்வெர்ட் பண்ணணும்னா 1/1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அண்ட் எல்பிஎம்மை மீட்டர் கியூப் பெர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும்னா 1/60,000. இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஃப்ளோ. இந்த லா என்னன்னு ஃபஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லா வந்து தியரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு பைப்பில் வந்து லிக்விட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த பைப்பில் எந்த செக்ஷனில் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் த குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் இஸ் சேம். தட் இஸ் Q is equal to A1V1 is equal to A2V2 that is equal to A3V3. அப்படி எந்த செக்ஷன்னாலும் நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிகிட்டே போகலாம். ஹியர் A1, A2, A3 அப்படின்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் பைப் அட் வேரியஸ் செக்ஷன்ஸ். பைப்பினுடைய கிராஸ் செக்ஷன் எப்போவுமே சர்க்கிளாக தான் இருக்கும். therefore ஏரியா ஃபார்முலா வந்து பை d²/4. A1, A2 இந்த மாதிரி வேரியஸ் செக்ஷனில் கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பை d1²/4 அண்ட் A2ஆக இருந்தால் பை d2²/4 அந்தந்த செக்ஷனில் உள்ள டைமீட்டரை போட்டு நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம். V1, V2 எல்லாம் கரஸ்பாண்டிங் வெலாசிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் ஆர் எனர்ஜி ஈக்குவேஷன். இதுக்கும் நீங்கள் பெர்னோலிஸ் தியரம் வந்து தியரியில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் ஒரு பைப்பில் போயிட்டு இருந்தால் அட் ஆல் செக்ஷன்ஸ், எந்த செக்ஷனில் நீங்கள் டோட்டல் ஹெட் கால்குலேட் பண்ணாலும் தட் இஸ் சேம். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் நோ லாஸ் ஆர் கெயின் இன் எனர்ஜின்னு இருக்குது. அதாவது அந்த பைப்பில் ஆற்றல் இழப்போ அதிகரிப்போ கிடையாது. இதுதான் அதனுடைய கண்டிஷன். இப்போ பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம். P/gamma + V²/2G + Z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அட் வேரியஸ் செக்ஷனில் டோட்டல் ஹெட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் அதை கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கும். அட் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் 1 வேல்யூ போட்டுக்கணும். தட் இஸ் P1/gamma V1²/2G + Z1. இல்லை காமாவும் ஜியும் வந்து கான்ஸ்டன்ட். தென் செகண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா P2/gamma + V2²/2G + Z2. இந்த மாதிரி எத்தனை செக்ஷனாலும் நம்ம போட்டுக்கலாம். டோட்டல் ஹெட் ஆர் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணது. தட் இஸ் P/gamma + V²/2G + Z. இதனுடைய யூனிட் வந்து மீட்டர். ஹியர் P/gamma இஸ் ப்ரெஷர் ஹெட், தட் இஸ் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த ப்ரெஷர். தென் V²/2G இஸ் வெலாசிட்டி ஹெட் ஆர் கைனட்டிக் ஹெட், இது டிபெண்ட் ஆன் வெலாசிட்டி. தென் Z இஸ் பொட்டன்ஷியல் ஹெட் ஆர் டேட்டம் ஹெட், இது வந்து டிபெண்ட் ஆன் த பொசிஷன். டேட்டம்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட்டு தான் அந்த Z வந்து டினோட் பண்ணுது. வேர் P ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் இன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், காமா இஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் நியூட்டன் பர் மீட்டர் கியூப், G கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பைப் வந்து எப்படி கொஸ்டினில் கொடுப்பாங்கன்னு உள்ளதை மட்டும் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஹரிசாண்டல் யூனிஃபார்ம் பைப். பைப்பினுடைய ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. அட் ஆல் செக்ஷன்ஸில் அதனுடைய டயமீட்டர் வந்து சேமாக இருந்தால் அது யூனிஃபார்ம் பைப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ளைன்ட் யூனிஃபார்ம் பைப். இப்போ ஆக்சிஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது, இதுவும் யூனிஃபார்மாக இருக்குது. அதாவது அட் வேரியஸ் செக்ஷன்ஸ் டயமீட்டர் இஸ் சேம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹரிசாண்டல் டேப்பர்ட் பைப். அதனுடைய ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, அதனுடைய டயமீட்டர் வேரிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ளைன்டு டேப்பர்ட் பைப். அதனுடைய ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக இருக்குது, அதனுடைய டயமீட்டர் வேரிங்காக இருக்குது. இது வெர்டிக்கல் டேப்பர்ட் பைப். இதனுடைய ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருக்கும், இதுவும் டேப்பர்ட் பைப். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1, a pipeline tapers from 100 mm to 200 mm diameter. The velocity at 100 mm diameter is 90 mm per second. What is the velocity at other section under discharge? Given data பார்த்துக்கலாம். A pipeline tapers from
100 mm to 200 mm diameter. இப்போ பைப்பினுடைய டயமீட்டர் கண்டிப்பாக வேரி ஆயிருக்குன்னு தெரியுது. ஒரு செக்ஷனில் 100 mm, அதர் செக்ஷனில் 200 mm போட்டுக்கோங்க. இதில் வந்து பைப் வந்து இன்க்ளைன் பைப்புன்னு கொடுக்கல, therefore ஹரிசாண்டலாகவே ஆக்சிஸை போட்டுக்கோங்க. அப்புறம் செக்ஷன் 1, 2 மார்க் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். 1 and 2 மார்க் பண்ணிவிட்டு அந்த செக்ஷன் 1ல் டயமீட்டர் D1 is equal to 100 mm போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் D2ல் 200 mm போட்டுக்கோங்க. ஹைட்ராலிக்ஸை பொறுத்தவரை அந்த 5 யூனிட்லேயுமே உங்களுடைய யூனிட்ஸ் வந்து நியூட்டன், மீட்டர், செகண்ட் இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்ளம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். therefore இங்கே வந்து 100 mm மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 0.1 மீட்டர். 200 mm நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.2 மீட்டர். அதாவது mm மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 கொண்டு டிவைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், த வெலாசிட்டி அட் 100 mm diameter is 90 mm per second. அதாவது 100 mm diameter செக்ஷன் 1ல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. therefore அது V1 எடுத்துக்கணும். 90 mm per second. அதையும் நீங்கள் மீட்டர் per செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 0.09 மீட்டர் per செகண்ட். வாட் இஸ் த வெலாசிட்டி அட் அதர் செக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ்? அதர் செக்ஷனில் வெலாசிட்டியும் Qவும் டோட்டல் டிஸ்சார்ஜும் கேட்டிருக்காங்க. therefore 2 ஃபைண்டில் V2 அண்ட் Q போட்டுக்கோங்க. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன், அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்தோம். அதுக்குள்ளே அந்த ஈக்குவேஷன் தான் Q is equal to A1V1 is equal to A2V2. அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஃபைன் V2. இதில் வந்து நமக்கு Q தெரியாது. therefore A1V1 is equal to A2V2 டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. தென் V2 வந்து ரைட் சைடில் அன்னோனாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதர் வேல்யூ A2 அங்கே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது டினாமினேட்டரில் ஆயிரும். A1V1 டிவைட் பை A2 is equal to V2. இந்த டேர்ம்ஸை இப்படியே வச்சுட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், தப்பு இல்லாமல் வரும். இப்போ V2 கால்குலேட் பண்ண போகிறோம். V1 மட்டும்தான் நமக்கு நோன் வேல்யூ. A1ம் தெரியாது, A2ம் தெரியாது. அது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். A1 equal to pi D1 squared by 4. ஃபார்முலாவில் D1 is அங்கே கிவன் டேட்டாவில் இருக்குது 0.1. அந்த வேல்யூவை நீங்கள் போட்டிங்கன்னா 0.00785 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. தென் A2 pi D2 squared by 4க்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா A2 கால்குலேட் பண்ணிக்கலாம். therefore V2 equal to இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V2 வேல்யூ கிடச்சிருக்கு. தென் செகண்ட் ஒன் இஸ் ஃபைன் Q. Qக்கு A1 V1 எடுத்துக்கலாம், ஆர் Q is equal to A2 V2. எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q வேல்யூ கிடைக்கும். எப்படி போட்டாலும் A2 V2 போட்டாலும் A1 V1 போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். எல்லா வேல்யூஸ்லையும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதர்வைஸ் ரிசல்ட்னு எழுதி ஆன்சரை எடுத்து எழுதினாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. A pipeline tapers from 100 mm to 50 mm dia. The quantity of water flowing is 0.10. Find the average velocity at the two sections. இப்போ given data பார்த்துக்கலாம். A pipeline tapers from 100 mm to 50 mm dia. therefore ஒரு டேப்பரிங் பைப், இதுவும் ஹரிசாண்டலாகவே போட்டுக்கோங்க. செக்ஷன் 1 and 2 மார்க் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 1ல் D1 வந்து 100 mm போட்டுக்கோங்க. செக்ஷன் 2ல் 50 mm மார்க் பண்ணிக்கோங்க. தென் mm மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 mm is 0.1 meter, 50 mm is 0.05 meter. Then the quantity of water flowing is 0.10 meter cube per second. Quantity of water means Q. therefore Q is equal to 0.01 meter cube per second எழுதிக்கோங்க. Find the average velocity at the two sections. ரெண்டு செக்ஷன்லையுமே வெலாசிட்டி தரல. therefore வெலாசிட்டி ரெண்டுக்குமே கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை டேர்ம்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கொண்டு டிவைட் பண்ணணும். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அட் டூ செக்ஷன்ஸ் கேட்டிருக்கிறதுனால V1 + V2 டிவைட் பை 2. இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஃப்ளோ, Q is equal to A1V1 is equal to A2V2. இப்போ Q is given. therefore Q is equal to A1V1. அந்த ரெண்டு டேர்மையும் எடுத்து நம்ம V1 கண்டுபிடிச்சிக்கலாம். that is Q is equal to A1V1. V1 ரைட் சைடில் இருக்குது. இப்போ A1 லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போனீங்கன்னா அது டினாமினேட்டரில், அதாவது Q டிவைட் பை A1 ஆயிடுச்சு. இப்போ V1 கால்குலேட் பண்ணிக்கலாம். Q is in given data. using D1 A1 கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V1 கிடச்சிரும். that is A1 கால்குலேட் பண்ணியாச்சு. therefore V1 equal to Q இனுடைய வேல்யூ டிவைட் பை A1 வேல்யூ போட்டிங்கன்னா 1.273 மீட்டர் per செகண்ட் கிடச்சிருக்கு. சேம் வைஸ் V2 கால்குலேட் பண்ணிக்கலாம். Q is equal to A2V2 நம்ம போட்டுக்கலாம். therefore V2 கால்குலேட் பண்ணிங்க. Q டிவைட் பை A2. A லெஃப்ட் சைடுக்கு போயிடுச்சு. இப்போ Q is in given data. A2 கால்குலேட் பண்ணிக்கலாம் using pi D2 squared by 4. ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா A2 கிடைக்கும். தென் V2 equal to Q வேல்யூ அண்ட் A2 வேல்யூ போட்டு V2 கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிக்கலாம். V1 அண்ட் V2 ஆட் பண்ணிங்க, டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. தென் ப்ராப்ளம் நம்பர் 3. Water is flowing through a horizontal tapered pipe having diameters of 150 mm and 50 mm respectively.
If the velocity of water at the largest section is 3 meter per second, determine velocity head at the larger end, velocity head at the smaller end, discharge in liters per second. இப்போ given data பார்த்துக்கலாம். Water is flowing through a horizontal tapered pipe having diameters of 150 mm and 50 mm respectively. ஒரு horizontal tapered pipe போட்டுக்கோங்க. First end is 150 mm, section 1, 2 mark பண்ணிக்கோங்க. D1 வந்து 150 mm and D2 second end is D2, that is 50 mm. ரெண்டையுமே mmல இருக்கிறத மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. that is 0.15 meter, here 0.05 meter. இப்போ if the velocity of water at the larger section is 3 meter per second கொடுத்திருக்காங்க. larger section means section 1. therefore velocity v1 மார்க் பண்ணிக்கோங்க. v1 equal to 3 meter per second. then determine velocity head at both sections and discharge. to find velocity head na நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது பார்த்தோம். it is also called as kinetic head, that is v squared by 2g. இங்க both end கேட்டிருக்கிறனால v1 squared by 2g and v2 squared by 2g போட்டுக்கோங்க. then discharge means q, that is q in lps, liter per second கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல velocity head at first section v1 squared by 2g, v1 squared by 2g க்கு v1 வந்து given dataல இருக்கிறதுனால அதை அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3 squared divided by 2 into g value 9.81, velocity head value 0.458 meter. then v2 squared by 2g, அதாவது செகண்ட் எண்ட்ல உள்ள velocity head வேணும். நமக்கு v2 given dataல இல்ல. therefore v2 ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்ச பிறகு தான் velocity head at second section கண்டுபிடிக்க முடியும். இப்போ v2 கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே according to continuity equation வந்து a1v1 is equal to a2v2. இப்போ இதுலேருந்து v2 வேணும், ரைட் சைடில் இருக்கட்டும். a2 மட்டும் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போங்க. a1v1 டிவைட் பை a2 போட்டிங்கன்னா v2 கிடைக்கும். a1 a2 கால்குலேட் பண்ணிக்கலாம். a1 வந்து pi d1 squared by 4 போட்டுக்கோங்க, ஆன்சர் கிடைக்கும். தென் a2 equal to pi d2 squared by 4, அதுக்கும் வேல்யூ கிடைச்சிருக்கு. தென் v2 equal to எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, v2 வேல்யூ கிடைக்கும். தென் யூசிங் v2 வேல்யூ நமக்கு velocity head v2 squared by 2g எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கிடைச்சிருக்கு. தென் q கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, that is discharge in lps கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. we know that q is equal to a1v1 or a2v2 எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே q is equal to a1v1 எடுத்திருக்கு. a1v1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா q வேல்யூ வந்து 0.053 மீட்டர் கியூப் per செகண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ எல்பிஎஸ்ல கேட்டிருக்கிறனால தட் இஸ் மீட்டர் கியூபை லிட்டர்ஸாக மாற்றணும்னா 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் மல்டிப்ளைட் பை 1000, 53 எல்பிஎஸ் கிடச்சிருக்கு. ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.